அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வணிக பெருமக்கள் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தில் நம்முடைய விற்பனை குழுக்களின் கீழ் இயங்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கொள்முதல் செய்யக்கூடிய வணிகர்கள் எவ்வாறு நேரடியாக விவசாயிகளினுடைய வங்கி கணக்கில் பணம் வரவு வைப்பது என்பது தொடர்பான ஒரு சிறிய காணொளி காட்சி. இப்போ நம்ம ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற மாதிரி நம்ம வணிகர்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு விர்ச்சுவல் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புறாங்க. அதை மீண்டும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருந்து சார்ந்த விவசாயிகளுக்கு பிரித்து அனுப்புறோம். இப்போ இதை மேலும் எளிமையாக்கக்கூடிய வகையில வணிகர்களே அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக விவசாயிகளுக்கு அனுப்பக்கூடிய வகையில இப்போ வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எளிமையா இந்த முறையில நாம விவசாயிகளுக்கு பணத்தை அனுப்பலாம். ஃபர்ஸ்ட்ல ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல செய்ய வேண்டியவை, இரண்டாவது வங்கியில் செய்ய வேண்டியவை, மூன்றாவது வணிகர்கள் செய்ய வேண்டியவை. இப்போ முதலாவதா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் செய்ய வேண்டியவைய பார்ப்போம். இப்போ யுஎஸ்எல் ஒன்றிணைந்த ஒற்றை உரிமம் வாங்கிய ஒரு வணிகர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல அவர் தன்னுடைய உரிமத்தை பதிவு செஞ்சிருப்பாரு. அவ்வாறு பதிவு செய்யும் போது அவருடைய வங்கி கணக்கு மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரை கண்டிப்பா பதிவு பண்ணணும். அவரு இல்ல நான் இப்ப உரிமம் வாங்கியிருக்கிறேன், என்னுடைய வங்கி கணக்கு இப்ப மாறி இருக்குது அப்படின்னு சொன்னா அவ்வாறு மாற்றப்பட்ட வங்கியினுடைய இது அவர் எந்த மண்டியில பதிவு பண்ணியிருக்காரோ அந்த மண்டியில கொடுத்து இதை அப்டேட் பண்ணிக்கணுங்க. தற்போது நடைமுறையில எந்த வங்கி கணக்கிலிருந்து அவர் பணத்தை அனுப்புறாரோ அந்த வங்கி கணக்க கண்டிப்பா ஈனாம் வலைதளத்துல மாஸ்டர்ஸ்ல ஏஜென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு பாகம் இருக்கு. அதுல வங்கி கணக்கை கண்டிப்பா பதிவு பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தது வங்கியில் செய்ய வேண்டியது. இப்போ மேக்சிமம் எல்லா வணிகர்களுமே ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் இதெல்லாம் எல்லாமே நீங்க யூஸ் பண்றீங்க. அதனால மேக்சிமம் எல்லாருக்குமே நெட் பேங்கிங் இருக்கலாம். அப்படி இல்லாத வணிகர்கள் வங்கியில அணுகி நெட் பேங்கிங்க நீங்க எனேபிள் பண்ணிக்கணுங்க. இ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதையும் நீங்க எந்த வங்கியில உங்களுடைய வங்கி கணக்கு வச்சுட்டு இருக்கீங்களோ அதே வங்கியில நீங்க இந்த நெட் பேங்கிங்கையும் இ காமர்ஸையும் நீங்க இணைச்சிக்கலாங்க. இவ்வாறு இணைச்சிக்கினாதான் நம்ம இந்த ஈனாம் திட்டத்துல நாம பணம் அனுப்ப முடியும். சரி, இவ்வாறு செஞ்சிட்டோம். இப்போ கொள்முதல் பண்ண வணிகர் எப்படி அவராகவே எப்படி விவசாயிக்கு பணத்தை அனுப்புறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டெய்லி இந்த பிட்டிங்காக ஒரு லாகின் ஐடி நம்ம எப்படி நம்ம லாகின் பண்றோமோ அதே போல அவருடைய பயனர் எண் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி அவர் லாகின் ஆன பிறகு இப்ப அவரு ஒரு சில வணிகர்கள் ஒரு லாட்டு மட்டும் வாங்கியிருக்கிறாங்க, சிலர் பல லாட்டுகள் வாங்கியிருக்கலாம். இப்போ இந்த ஒரு லாட்டு வாங்கியிருக்கக்கூடிய வணிகர் எப்படி டெஸ்க்டாப் முறையிலையும் அல்லது மொபைல் ஆப் முறையிலையும் எப்படி சிங்கிள் லாட் மட்டும் பேமெண்ட் அனுப்புறதுன்றதை நம்ம இப்போ முதல்ல பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ட்ரேடர்னுடைய லாகின்ல போயிட்டு உள்ள போயிட்டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணி நம்ம தேதியை செலக்ட் பண்ணணுங்க. எந்த தேதிக்கு உண்டான பேமெண்ட் நம்ம இன்னைக்கு அனுப்ப போறோம்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேதியை செலக்ட் பண்ணாலே, தேதியை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்னென்ன அந்த ட்ரேடர் லாகின் ஆயிருக்கக்கூடிய ட்ரேடர் என்னென்ன பேமெண்ட் எல்லாம் அவர் அனுப்பணும். இப்போ நம்ம ஒரே ஒரு லாட் மட்டும் தான் இப்ப அவர் அனுப்ப போறாரு. நிறைய லாட் வாங்கியிருக்கிறாரு, இருந்தாலும் ஒரு லாட்டை மட்டும் தான் இப்ப அவர் வந்து அனுப்ப போறாருன்னா, எந்த லாட்டுக்கு பணத்தை அனுப்ப போறாரோ அந்த ஒரு லாட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அவர் வந்து கேட்வேவை செலக்ட் பண்ணிக்கணும். கேட்வேவை செலக்ட் பண்ணி பாருங்க, இப்போ ஃபுல் பேமெண்ட், பார்ஷியல் ஆன்லைன் பேமெண்ட் வித் மண்டி ஃபீ, பார்ஷியல் ஆன்லைன் பேமெண்ட் வித்தவுட் மண்டி ஃபீ, ஆன்லைன் பேமெண்ட் எக்ஸ்க்ளூடிங் மண்டி ஃபீ அப்படின்னு இருக்கு. இதுல நம்ம எப்போதுமே ஃபுல் பேமெண்ட்டை நம்ம இது பண்ணிடுவோம், பே கொடுக்குறோம். பே கொடுத்த பிறகு பாருங்க, இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கேட்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நம்ம வந்து அக்ரி கொடுக்கணும். அக்ரி கொடுத்துட்டு பேங்க் பேமெண்ட் கேட்வே இருக்கு, ஒரு 4 வங்கிகள், ஆக்சிஸ், கொடாக் மகேந்திரா, இண்டசன்ட் அண்ட் HDFC. இந்த 4 கேட்வேவில் ஏதாவது ஒரு கேட்வேவை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட்டை பண்ணலாங்க. அடுத்து மேக் பேமெண்ட்டு, பேமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்க எந்த முறையில நீங்க வந்து இது பண்றீங்க, உங்களுடைய டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டு கொடுத்துட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபியை போட்டீங்கன்னா பேமெண்ட் செட்டில் ஆயிடுங்க. இது சிங்கிள் லாட் பேமெண்ட், ஒரு லாட்டுக்கு மட்டும் பேமெண்ட் பண்றது. இதே நம்ம வந்து மொபைல் ஆப்லயும் பண்ணலாம், டெஸ்க்டாப்லயும் பண்ணலாம். இப்போ இது வந்து டெஸ்க்டாப் முறையில பண்ணது. இதையே நம்ம மொபைல் ஆப்ல எப்படி பண்றதுன்றதையும் பார்ப்போம். இப்போ மொபைல் ஆப்ல ட்ரேடர் வந்து அவருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் ஆகிக்கிறாரு. லாகின் ஆகிட்ட பிறகு அவர் வந்து அவருடைய பெண்டிங் இன்வாய்ஸஸை சர்ச் பண்ணணும். அந்த மாதிரி பெண்டிங் இன்வாய்ஸஸ் செக் பண்ணும்போது டேட்டை கொடுக்கணுங்க. டேட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில அந்த பர்டிகுலர் ட்ரேடர்னுடைய பெண்டிங் இருக்கக்கூடிய இன்வாய்ஸஸை காட்டுங்க. சேம் ஏற்கனவே வந்த முறையிலேயே ஃபுல் பேமெண்ட்டா பார்ட்லி பேமெண்ட்டா அப்படின்றத காட்டும். ஃபுல் பேமெண்ட் கொடுக்குறோம். சேம் கேட்வே, எந்த கேட்வே மூலமா நம்ம பணம் அனுப்ப போறோம், கேட்வேவை செலக்ட் பண்றோம். கேட்வேவை செலக்ட் பண்ணிட்டு கேட்வே கொடுத்தோம்னா நமக்கு பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுங்க. இது வந்து மொபைல் ஆப்ல பண்றது. இது வந்து நமக்கு வந்து மொபைல் ஆப்பும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைவான லாட்டு வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இது நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். நெட் பேங்கிங் டெஸ்க்டாப் மெத்தட்ல பண்றது, நிறைய லாட்டு வாங்குறவங்களுக்கு நெட் பேங்கிங்ல டெஸ்க்டாப் முறையில பண்றது ரொம்ப எளிமைங்க. இப்போ அதை எப்படி பண்றதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பல லாட்டுகளுக்கு எப்படி நம்ம பேமெண்ட் அனுப்புறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ட்ரேடர்னுடைய லாகின்ல போயிட்டு லாகின் ஆன பிறகு முன்ன நம்ம வந்து சிங்கிள் லாட்டுக்கு வந்து டேஷ்போர்டு செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ வந்து இன்வாய்ஸ் மேப்பிங் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம அதுக்கு முன்ன டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். டேட்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும், இப்போ இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் நம்ம பார்க்குறோம்னா ஃப்ரம்மும் அதே டேட்டு, டூவும் அதே டேட்டை போட்டு சர்ச் கொடுத்தோம்னா இங்க வந்து மேப் இன்வாய்ஸ் மேப்பிங்ல போயிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் ட்ரேடருக்கு உண்டான பெண்டிங் இருக்கக்கூடிய இன்வாய்சஸ் மொத்தத்தையுமே அங்க ஷோ பண்ணுங்க. ஷோ பண்ணும்போது அவர் இப்போ உதாரணத்துக்கு வாங்கியிருக்கிற மொத்த லாட்டுக்குமே பேமெண்ட் பண்றாரு. அவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லாட்டும் செலக்ட் பண்ணும்போது அந்த டோட்டல் அமௌண்ட் அவர் எவ்வளவு பேமெண்ட் பண்றாரு அப்படின்றது அங்க கீழே அமௌண்ட் வந்து கூட்டிட்டே வருங்க. அவருடைய மொத்த கொள்முதலுடைய அன்னைக்கு மதிப்பு எவ்வளவோ அந்த தொகை இருக்கா அப்படின்றத அவர் சரி பார்த்துக்கினேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்து கேட்வேவை கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிளஸ் கேட்வே இது பண்ணி அவர் வந்து பேமெண்ட்டை பண்ணலாங்க. இந்த மேக் பேமெண்ட் வரும். அதில் வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு, பேங்க்கினுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்ம வந்து ஆர்டிஜிஎஸோ நெஃப்டோ பண்ணுறதை காட்டிலும் இது கண்டிப்பாக எளிமையான முறையில் இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து போனோம் வரணுன்ற அவசியம் கிடையாது.
இதை வந்து எனக்கு வந்து டெஸ்க்டாப்லயோ அல்லது மொபைல்லயோ எனக்கு செய்ய முடியல, செய்ய தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய வணிகர்கள் கண்டிப்பா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலேயே நீங்க வந்து அணுகுனீங்கன்னா இதை நாங்களே கிட்ட இருந்து பண்ணி கொடுக்குறோம். நீங்க உங்களுடைய பேங்க்னுடைய ஐடி பாஸ்வேர்டை மட்டும் கான்ஃபிடென்ஷியலா அது நீங்களே இது பண்ணிக்கலாம். போட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம எளிமையான முறையில இந்த பேமெண்ட்டை செய்யலாங்க. நன்றி.